கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் என்று போற்றுவர். கல் தோன்றி அதற்கு முன் கல் தோன்ற ஆரம்பித்து விட்டது. இயற்கை பல செல்வங்களை மனிதனுக்கு அளித்திருக்கிறது. அவை கற்களாகவே, கற்களில்தான் அனைத்துமே அமைந்திருக்கிறது. கவியரசர் கண்ணதாசன் சொல்வார், கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு உணவு வைத்தவன் எவனோ, நெல்லுக்குள் உமியை வைத்தவன் எவனோ, சொல்லுக்குள் சுவையை வைத்தவன் எவனோ, வில்லுக்குள் ஓசை வைத்தவன் அவனே. அந்த அவன், அந்த சக்திதான் கல்லையும் கனியாக்கிறது, கல்லும் கனியாகும் என்று போற்றப்படுகிறது. அந்த கற்களில் ஓர் அதிசயம் அல்ல, ஒரு அருள், ஸ்படிக கற்கள். இந்த ஸ்படிக கற்கள் ஓர் அற்புதமான சக்தி வாய்ந்தவை. இவை பல ரூபங்களில் இயற்கை தந்த செல்வமாக அமைந்துள்ளது. இந்த ஸ்படிக கற்களுக்கு ஆகர்ஷண சக்தி உண்டு. இந்த ஸ்படிக கற்களுக்கு ஆளுமை உண்டு. இந்த ஸ்படிக கற்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய தன்மை உண்டு. ஒரு மனிதனை, அவனை நல்வழிப்படுத்த, அவன் மனதை செம்மையாக்க, அவன் இதய துடிப்பை சீராக்க, அவனுடைய இரத்த ஓட்டத்தை பொதுவாக இருக்கின்றபடி இருக்க வைக்க, சரியான உடல் வலிமை தர, உடல் வலியை போக்க, இப்படி பலவாறாக இந்த ஸ்படிகங்கள் உதவுகின்றன. இவற்றை ஒரு மனிதன் அணிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த மனிதன் தூய்மையுடையவனாக அன்றைய நாளில் அணிந்து கொள்வது சிறப்பு. இதுவே ஸ்படிகம். இந்த ஸ்படிகத்தில் உயிர் ஓட்டம் உள்ளது. இந்த உயிர் ஓட்டத்தை எப்படி தெரிந்து கொள்வது என்றால், ஸ்படிகத்தை இவ்வாறு கரத்தில் மூடி சற்றே மௌனமாக இருந்தால் இதில் ஒரு சத்தம் எழுகிறது, ஒலி. அப்பொழுது இந்த கரங்கள் விரிந்து விரிந்து லேசாக விரிந்து விரிந்து வருகிறது. அது மட்டுமின்றி இந்த ஸ்படிகம் எப்படி இது உண்மையானதா அல்லது போலியானதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு இதை ஒன்றோடு ஒன்று உரசினால் இங்கே நெருப்பு உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்படிகத்தை ஒரு மனிதன் அணிந்து கொண்டால் அந்த அவனுடைய இதய ஓட்டம் சீராக இருக்கும், இரத்த ஓட்டத்தின் நிலைமை சீராக இருக்கும், அவனுடைய மனித மனம் செம்மையாக இருக்கும். இந்த ஸ்படிகத்தை அணிந்து கொண்டு ஒரு மந்திரத்தை உள்ளுக்குள் உச்சரிக்கின்ற பொழுது நாளாக ஆக ஆக நாம் அதுவாக ஆகின்றோம். எப்படி ஒரு வண்டினை ஒரு குளவி கொட்டிக்கொண்டே இருக்கும், நாளடைவில் அந்த வண்டு எப்பொழுது குளவி வந்து கொட்டும் என்று காத்திருக்குமா, அப்படி குளவி கொட்டி 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 வண்டு குளவியாகிவிடும். இது இயற்கை. மனிதன் மந்திரத்தை மனதிற்குள் கொட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த மந்திரத்தின் பலன் மனிதனை மனிதனாக உயர்த்தும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஸ்படிகங்களும் இப்படிப்பட்ட மாலைகளும் உள்ளன. இந்த மாலைகளில் ஒரு சந்தேகம், இது 108 மணியா 54 அல்லது எண்ணிக்கைகள் என்ன என்பதனை தெரிந்து கொள்ள தக்க குருமார்களை, ஆச்சாரியர்களை அடிபணிந்து தெரிந்து புரிந்து தெளிந்து அணிந்து கொள்வது சிறந்தது ஆகும். ஆக கல் கூட பேசுகிறது, கல் கூட சக்தி உள்ளது,
மனிதனும் சக்தி பெற வேண்டும் என்றால், அந்த சக்தி பெற்றுவிட்டால், அந்த சக்தி அவனுடையதாக இருந்தால் அவன் பெரிய சரித்திரத்தையே படைக்கலாம். எவ்வழி நல்வழி, அவ்வழி நம் வழி.